கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல் ஜூன் 11ஆம் தேதி நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும், ஜூன் 12ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், இதனால் இந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர் அருகே மின்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணியால் நாள்தோறும் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பயணிகளும் கடும் அவதிக்கு உள்ளாவதாக கூறப்படுகிறது. மாதனூர் ஒன்றியம் ஆம்பூர் அருகே மின்னூரில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்களின் வசதிக்காகவும் விபத்துக்களை தவிர்க்கவும் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. கடந்த சில மாதங்களாக இந்த பணி அங்கு நடைபெற்று வருகிறது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை வழித்தடங்களில் இயக்கப்படும் 17 புறநகர் மின்சார ரயில்கள் இன்றும் மற்றும் ஜூன் 12 ஆகிய தேதிகளுக்கு ரத்து செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3109 திருக்கோவில்களில் குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக 1000 ஆண்டுகளை கடந்த 59 திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்றும், திருப்பணிகளுக்கு அரசு சார்பில் மானியமாக மட்டும் 425 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அதேபோல் 7689 கோடி ரூபாய் மதிப்பிலான 7597.77 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், 6036.57 கோடி ரூபாயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் திமுக ஆட்சிக்கு எவ்வித பதற்றமோ பயமோ இல்லை. தமிழக முதலமைச்சரை கண்டு மத்திய அரசுதான் பதற்றமாக உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு என்றும் சேகர் பாபு கூறியுள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும், கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், மீனவர்கள் பிரச்சினைக்கு முடிவு எட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் மதுரை ஆதீனம் மனுவாக கொடுத்துள்ளார். தமிழகத்தில் 90,000 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள 71 குடிநீர் திட்டங்களால் 1.21 கோடி பேர் பயன்பெறுவதாகவும், நிறைவேற்றப்பட்டு வரும் வீட்டு வசதி திட்டங்கள், சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள் காரணமாக தமிழகம் விரைந்து நகர்மயமாகி வருவதாகவும் தமிழக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தனியாக வசித்து வரும் முதியவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது கவலை அளிக்கிறது. இதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இருந்து துபாய் புறப்பட்ட விமானத்தில் எந்திர கோளாறு ஏற்பட்டதால் விமானத்தை அவசரமாக நிறுத்திவிட்டு விமான நிலைய கட்டுப்பாட்டுக்கு விமானி தகவல் கொடுத்தார். இதனால் 326 பேர் உயிர் தப்பியுள்ளனர். தைவான் நாட்டில் நடைபெற்ற தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசத்திற்கு பெருமை தேடி தந்திருக்கும் வித்யா ராம்ராஜின் பதக்க வேட்டை மென்மேலும் தொடர வாழ்த்தி மகிழ்கிறேன் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சென்னை திருவெரும்பூர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா தேரோட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பகல்காமில் உள்ள குதிரை உரிமையாளர்கள் ஒவ்வொரு நாளும் 2 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து வருகின்றனர். வழக்கமாக சீசனில் குதிரை உரிமையாளர்கள் ஒரு குதிரைக்கு 3,000 ரூபாய் சம்பாதிப்பார்கள். பகல்காமில் வசித்து வரும் 1 லட்சம் உள்ளூர் மக்கள் குதிரைகளில் இருந்து வரும் வருமானத்தை நம்பி வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடன் பரஸ்பர உறவை விரும்புவதாக பிரதமர் மோடிக்கு வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் கடிதம் அனுப்பியுள்ளார். கொரோனாவுக்கு நேற்று ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் நாடு முழுவதும் 5,755 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா மீண்டும் தீவிரமாக பரவி வருகிறது. டெல்லி, மகாராஷ்டிரா, கேரளா, தமிழகம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக உள்ளது குறிப்பிட்டது. டெல்லி, உத்தரகாண்ட், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சைபர் குற்றவாளிகள் கால் சென்டர் நடத்தி
வேலைக்கு ஆட்களை எடுத்து பண மோசடியில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது. தமிழக சைபர் குற்றப்பிரிவு தலைமையக போலீஸ் அதிகாரிகள் ஆபரேஷன் ஹைட்ரா என்ற பெயரில் தேசிய அளவில் சிறப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது டெல்லி, உத்தரகாண்ட், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 7 பேரை கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட உலகின் உயரமான செனாப் ரயில் பாலம் ஸ்ரீநகருக்கு மேல் பறந்து செல்லும் விமான பயணிகள் இடையே ஒரு வியப்பாக மாறியுள்ளது. அமெரிக்காவுடனான வேளாண் வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய விவசாயிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வறுமை கோட்டுக்கான தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்பை $3 உலக வங்கி உயர்த்தியுள்ள நிலையில் இந்தியாவின் வறுமை விகிதம் கடந்த 2011-12 ஆண்டின் 27.1% இருந்து கடந்த 2022-23 ஆண்டில் 5.3% குறைந்துள்ளது.